இப்போ படகுன்னு விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சார். அந்த யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க சார். அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. அது அப்பப்போ கிளம்பும். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த. இங்கே வந்துங்க ஒருத்தர் வரும்போது நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க. வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்கிறோம்ல, வர்றீங்க. வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளோதான். என்ன பதில் சொல்கிறீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சு தான் உங்கள் வெற்றி இருக்குது. இப்போது ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்கள காட்டுறது அதிகம் இருக்குது. உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது. அப்படி தான் எங்கள் ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா சொல்கிற 25 லட்சம் பேர் கூடினாங்கல்ல சொல்கிறாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாமல் எங்கே கூட்டணிக்குள்ளே போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சுருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டுது. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. என்னை அறமுக கூட முக்கல, என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லலை. வேணா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா? பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தான் நான் ரொம்ப நாள் இருந்தோம். அதில் தான் எங்களை வச்சுருப்பாங்க. இப்போவும் கூட அதுதான். அதனால் வர்றது பிரச்சனை இல்லை. வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க, மாற்று. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை. திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில் போய், அண்ணா வழியில் தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமாக, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனால் தான் அவரோட சண்டை ஓட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில் போயிட்டுருக்காரு சொல்லுவா? எடப்பாடி ஐயா என்ன வழியில் போகிறாரு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.